மக்களவை தேர்தலில் சரிவர பணியாற்றாத காரணத்தினால் தமிழ்நாடு பாஜகவிலிருந்து 2 மாவட்ட தலைவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த நீக்கத்திற்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? அபிநயா, குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலேயே பாஜக தலைவர் அண்ணாமலை சில கருத்துக்களை மாவட்ட தலைவர்கள் முன்னிலையில வைத்திருந்தார்கள். குறிப்பாக யார் யாரெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் சரியாக பணியாற்றவில்லை, தேர்தல் வெற்றிக்கு உறுதுணையாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தேர்தல் அந்த முடிவுகள் வெளிவந்த பிறகு உடனடியாக நடவடிக்கைகள் இருக்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது 3 நிர்வாகிகளை தற்போது பாஜகவில் இருந்து தற்போது அந்த உடனடியாக அந்த பதவிகள் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மாவட்ட தலைவர் பாஸ்கர், அவர் திருவாரூருடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார். அதே போல அகோரம் மாவட்ட தலைவர் மயிலாடுதுறை, அதே போல செந்திலரசன் மாவட்ட பொதுச் செயலாளர் திருவாரூர். இந்த 3 நிர்வாகிகளும் தற்பொழுது கட்சியினுடைய அந்த பொறுப்பிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்படுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து நிர்வாகிகளிடம் பேசிய பொழுது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது சரியாக பணியாற்றாத 2 மாவட்ட தலைவர்களும் அதே போல சில நிர்வாகிகளும் தற்போது நீக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக கடந்த கள்ளக்குறிச்சி அந்த போராட்டத்தின் பொழுதும் சரியாக ஆர்கனைஸ் பண்ணாத அந்த நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.